அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உலக மகளிர் தினம். அதற்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துகள். இன்றைக்கி உலக மகளிர் தினம் கொண்டாடுற இந்த வேளையில் எல்லா ஆண்களின் சார்பாக ஒரு கேள்வி. ஆண்களின் தினம் என்றைக்கு கொண்டாடுறோம்? அதை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? பெண்கள் தினத்தை மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம் அப்படின்னு. ஸோ பெண்களோட தினம் ஏன் இப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இலக்கிய காலங்களில் கொஞ்சம் பெண்கள் முற்போக்குவாதிகளாக இருந்தாங்க, புலவர்களாக இருந்தாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தாங்க. நடுவில் கொஞ்ச நாளைக்கு பெண்களை அடிமைப்படுத்தி இந்த சமூகம் அவங்கள ஓரளவுக்கு கீழ்நிலையிலேயே வச்சுருந்துச்சு. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்காக பல போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கி பெண்கள் ஒரு அளவுக்கு முன்னேறியும் இருக்காங்க. கல்வி அறிவுலையும் சரி, வேலை வாய்ப்புகள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு உண்டான ஒரு இடம்ன்றது கிடச்சிட்ருக்கு. ஸோ இதையை கொண்டாடும் வகையில் உலக அளவில் பெண்கள் தினம்னு இந்த மார்ச் 8ஆம் தேதியை கொண்டாடுறோம். அதே வேளையில் ஆண்களின் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆண்டுதோறும் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஆனால் அதை அந்த அளவுக்கு யாருமே செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஒருவேளை ஆண்கள் பெண்களை விட எல்லா விதத்துலையும் ஏற்கனவே முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பேருக்கு அந்த நாளை வச்சாங்களான்னு தெரில. ஆனால் பெண்களோட தினத்தில் வேறு எந்த பொருளுமே கொண்டாடப்படல, வேறு எந்த பெரு நிகழ்வுகளுமே இல்லை. முழுக்க பெண்களுக்காகவே இந்த மார்ச் 8ஆம் தேதி இருக்குது. ஆனால் ஆண்கள் தினம் அப்படின்னு கொண்டாடப்படுற நவம்பர் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா உலக கழிவறை தினமாகவும் கொண்டாடப்படுது. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களும் கழிவறைகளும் ஒரே மதிப்போடு வச்சுருக்கா இந்த சமூகம் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு அவ்வளவுதான் மரியாதையா அப்படின்னு யோசிக்க தோணுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.